ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக இந்த 3 மாதங்களில் டெலிவரி ஆகும் கர்ப்பிணிகள் என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, டெலிவரி நேரத்தில் என்ன பண்ணணும், டெலிவரி முடிந்த பிறகு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைய வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக. நார்மலாக நம்மளுக்கு டெலிவரி போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒன்றுனா நம்ம ஃபீடிங் நைட்டி தான். ஃபீடிங் நைட்டிலே சைடில் ஜிப் இருக்கிற மாதிரியும் வாங்கிக்கணும், சென்டரில் ஜிப் இருக்கிற மாதிரியும் வாங்கிக்கணும். ஏன்னா சம்டைம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியாக இருந்தது, முதல் குழந்தையாக இருந்ததுன்னா சைடில் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி குழந்தைய வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவே சென்டரில் இருக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே நல்லாவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ சென்டர்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. 1லேருந்து ஒரு 5 நைட்டி வாங்கி வச்சுக்கொள்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு சி செக்ஷனாக அந்த நேரத்தில் மாறலாம், ஒரு சிலருக்கு நார்மல் டெலிவரியாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு 4, 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் 5 நைட்டியாக வாங்கி வச்சுக்கொள்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் டாப்பும் நம்ம அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்பொழுது ஃபீடிங் டாப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு டெலிவரி ஆகும் பொழுது கொ குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு நம்மளுக்கு டெலிவரி ஆன உடனுமே நம்மளுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேர், உங்கள் ஹஸ்பண்டுடைய பேர் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வீட்ல இருந்தே உங்களுடைய ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதை நீங்கள் கொடுத்து எழுதும் பொழுது எந்த மிஸ்டேக்கும் வராது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட சர்டிஃபிகேட்லேயும் எந்த மிஸ்டேக்கும் வந்து வராது. இப்போ நம்மளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எல்லாருமே குழந்தைய வந்து கண்டிப்பாக பார்க்க வருவாங்க. ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திரிச்சு எல்லா வாங்கன்னு இது பண்ணுறது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திரிக்கும் பொழுது சி செக்ஷன் பண்ணும்போதும் அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அதுவே அவங்களுக்கு நார்மல் டெலிவரியாக பண்ணியிருக்காங்க, நார்மல் டெலிவரி ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து எபிசியோட்டமி கூட ஒரு சிலருக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வெஜினலில் வந்து அந்த தையல் போட்டிருப்பாங்க. அப்போ பொழுது நீங்கள் ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திரிக்கும் பொழுது அதுவும் இன்னும் பெயினை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். ஸோ நல்லா சாஞ்சு உட்காந்துக்கிறது கூட ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு படுக்கணும் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படி கூட படுக்கலாம். குழந்தை பிறந்துருச்சு, ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஃபீட் பண்ணுவாங்க, ஒரு 2 ஆர் 3 டேஸ் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு பால் வரல, நான் வந்து ஃபார்முலா மில்க் நான் போயிடுறேன், போட்ட பால் போயிடலாம், இந்த பால் எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதல் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த பால் சுரக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு 4, 5 நாள் ஆகும். அதுக்கடுத்து நல்லா பால் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும், குழந்தை வந்து நல்லா குடிக்க குடிக்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டர்கிட்ட கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கடுத்து இவ்வளோ தான் இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஃபார்முலா மில்க் போகிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பிறந்த பிறகு கண்டிப்பாக குழந்தைக்கு முதல்ல கொடுக்குறது விட்டமின் D3 சொட்டு மருந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து வந்து கொடுப்பாங்க. இதை தவிர வேறு எதுவுமே பிறந்த குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே விட்டமின் டி வந்து கிடைக்குது. அந்த விட்டமின் டி வந்து இயற்கையாகவே வந்து கிடைக்கிறதுனால நம்ம இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னா, குழந்தைய வந்து டெய்லியுமே போய் வெயிலில் காமிக்கணும். அதாவது எந்த மதிய வெயில்லனா அப்படி கிடையாது, காலையில் 7 மணிலேருந்து 8 மணி அந்த 1 மணி நேரத்தில் அடிக்கிற வெயிலில் மட்டும்தான் காமிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கண் வந்து பார்க்கும் திறனும் ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபீட் பண்ணும்பொழுது ஃபீட் அதுக்கு மேலே ஒரு டவல் மாதிரி போட்டு நம்ம ஃபீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம ஃபீட் பண்ணுறத வந்து யாரும் பார்க்கக்கூடாது, அதுவும் ஒரு காரணம். நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போகும்பொழுதோ அல்லது ஒரு பஸ்ஸுக்கு போகும்பொழுதோ அந்த குழந்தை வந்து மேலே இருக்கிற அந்த டவலை வந்து எடுக்காது. அதுவே ப்ராக்டிஸ் ஆகிடும், அதுக்கு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பிறந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். நிறைய பேர் நினைப்பாங்க எந்த டேப்லெட்ஸ் நம்ம எதுவுமே எடுக்க வேண்டான்ட்டு. டெலிவரி முடிஞ்சு கண்டிப்பாக குறைஞ்சது 3 மாதங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு பழைய உடல்நிலை வந்து வரும். ஒரு சிலர் வந்து அந்த 3 மாதங்கள் எந்த டேப்லெட்டுமே எடுக்க மாட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு 2 வருடம் கழிச்சு, 3 வருடம் கழிச்சு அவங்களுக்கு வந்து
இடுப்பு வலியோ, தலைவலியோ அந்த மாரி நெறைய அதிகமா குழந்தை பிறந்த உடனே எல்லாருமே 30 நாள் கழிச்சு குழந்தையோட வெயிட்டு உங்களுக்கு தைராய்டு, வேற சுகர் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு 1 மந்த் கழிச்சு கண்டிப்பா ரீசெக்கப் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். என்ன காரணம்னா, ஒரு சில பெண்களுக்கு வந்து பிரெக்னன்சி டைம்ல மட்டும் தைராய்டு வரும். சுகர் பிரெக்னன்சி டைம்ல மட்டும் தான் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி எதுவுமே வந்திருக்காது. ஸோ ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம, குழந்தை வந்து பிறந்த அன்னைக்கு எவ்வளோ வெயிட் இருக்கு, 1 மாதங்கள் கழிச்சு குழந்தைக்கு வந்து எவ்வளோ வெயிட் இருக்கு, கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லையாங்கிறத செக் பண்றதும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம, நம்ம எப்பயுமே வந்து வெயில் காலமா இருந்தாலும் சரி, மழைக்காலமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா தண்ணிய கொதிக்க வச்சு, கா நல்லா ஆற வச்சுட்டு, அந்த தண்ணிய வந்து நம்ம குடிக்கும் பொழுது, குழந்தைக்கு வந்து சளி எதுவும் பிடிக்காது. ஏன்னா, உங்களுக்கு சளி பிடிக்கும் பொழுது தான் குழந்தைக்கும் வந்து சளி பிடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தை பிறந்துருச்சு, அதாவது உங்களுக்கு நார்மல் டெலிவரியோ அல்லது சி செக்ஷனோ எப்ப நம்ம அடுத்த இன்டர்கோர்ஸ் வந்து இருக்கலாங்கிறது நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். நார்மலா சி செக்ஷனா இருந்ததுன்னா, குறைந்தது 6 மாதங்கள் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கடுத்து இன்டர்கோர்ஸ்ல இருக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மல் டெலிவரியா இருந்தது குறைந்தது 4 மாதமாவது நீங்களும் 6 மாதங்கள் வந்து இருக்கலாம். குறைந்தது 4 மாதமாவது இடைவெளி வந்து இருக்கணும். என்ன காரணம்னா, நம்மளுடைய பாடியில இம்யூனிட்டியோட லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ, அதனால தான் வந்து கருப்பு உளுந்த கஞ்சி, நெறைய பூண்டு எடுத்துக்க சொல்லுவாங்க. கருப்பட்டி இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வந்து வெளியில போகும். கருப்பட்டியும், பூண்டையும் வந்து நல்லா பூண்டு நல்லா எண்ணெயில போட்டு நல்லெண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு, அதோட கருப்பட்டியும் சேர்த்து மென்னு அப்படியே சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது நம்ம கர்ப்பப்பையில இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாம் வெளியில போகும்ன்னு சொல்லிருவாங்க. இது கிராமத்தில வந்து ஃபாலோ பண்றது. என்னோட டெலிவரி அப்போ நான் இத ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாம தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா இது பண்றோம் நம்ம பார்த்தோம்னா, அ உளுந்து தான் உளுந்து நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு அதிகமான முதுகு வலி இதெல்லாம் வந்து ஏற்படாமல் பாதுகாக்கும். நம்மளுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் இது ரொம்பவே அது நல்லா இன்டியூஸ் பண்ணும். வெந்தயம், அது மட்டும் இல்லாம நெறைய கருவாடு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, நம்மளுக்கு தாய்ப்பால் வந்து அதிகமா சுரக்கும். நிலக்கடலை இது ரொம்ப முக்கியமா, கருவாடு, நிலக்கடலை டெய்லி ரொம்ப அளவுக்கு அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கை, ஒரு கை அந்த அளவு நம்ம எடுத்து சாப்பிடுறதுனால, குழந்தைக்கும் வயிறு வலிக்காது, உங்களுக்கும் வயிறு வந்து வலிக்காது. அதேமாரி பயறு பாசி பருப்பா இருக்கட்டும், அல்லது பாசி பயறா இருக்கட்டும், 2மே எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வயிற்று புண்ணு சீக்கிரம் ஆறும்ன்னு சொல்லுவாங்க. நார்மலா துவரம் பருப்பு அத விட பாசி பருப்பு வந்து நம்மளுக்கு வயிற்று புண்ணு ஆட்டுறதுக்கு ஈஸியா உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அ இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு டெலிவரி ஆகும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு பட்டர்ஃப்ளை யோகா, விளக்கெண்ணெய் குளியல், ஸ்குவாட்டிங் எக்சர்சைஸ், வாக்கிங் இத ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்